ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொண்டால் 1/a - 1/b = 1/c - 1/d என நிறுவுக. If the curves ax squared plus b squared = 1 into c squared plus d squared 1 intersect each other orthogonally, then they show that 1/a - 1/b = 1/c - 1/d. இது சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு கேர்வ் வந்து செங்குத்தாக வெட்டி கொள்ளலாம். ரெண்டு கேர்வ் வந்து செங்குத்தாக வெட்டி கொண்டால் அதனுடைய ஸ்லோப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா m1 - m2 = m1 × m2 வந்து -1. இப்போ ரெண்டு வளைவரையும் செங்குத்தாக வெட்டுது. அந்த ரெண்டு வளைவரையும் வெட்டி கொடுக்குற புள்ளி வந்து நம்ம வந்து அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி x0 y0 சொல்லி எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ax² + by² = 1, cx² + dy² = 1. இப்போ இந்த ரெண்டு இதுவுமே x0 y0 என்ற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் வந்து வெட்டி கொண்டாலும் சொல்லிட்டு இல்லை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் இடத்துல x0, ஒய் இடத்துல y0 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் என்ன கிடைக்குன்னா ax02 + by02 = 1. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். cx02 + dy02 = 1 இப்போ கிடச்சிருக்கு. இப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கலாம். இது வந்து இந்த இது ஈக்குவல் டு 1 இருக்குது, இந்த இது ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்படி ரெண்டு ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டு வந்து என்ன செய்யறோம்னா ஈக்குவேட் பண்ணுறோம். எப்படின்னா ax² + b(y²) இது 1. இந்த 1 வர வேண்டிய இடத்துல இந்த இது சப்ஸ்டிட் பண்ணுறோம். cx02 + dy02 கிடைக்கும். இப்போ இந்த x0 எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரோம். இப்போ ax02 - cx02 இந்த இடத்துல என்ன இருக்குது, dy02. இந்த சைடு வந்துச்சுன்னா -by02. இந்த இடத்துல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் காமன் என்ன இருக்குது, y02 காமன் இருக்குது. அதை வெளியே எடுத்தோம்னா d - bன்னு வரும். d - b. இதில் x02 காமன் இருக்குது. x02 காமன் வெளியே எடுத்தோம்னா a - c. இது வந்து d - bன்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த எல்லாத்தையும் ஒரு சைடை கொண்டு வரோம். ஒரு சைடை கொண்டு வந்தால் இன்னொரு x02 a - c - y02 d - p = 0. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வருதில்ல, இந்த இதை நான் ப்ளஸ்ஸாக மாற்றுறேன்னா x02 a - c. இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாற்றினோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மைனஸ் கொண்டு பெருக்கும். உள்ளுக்குள்ளே கொண்டு மைனஸ் கொண்டு பெருக்கணும் என்ன வரும்னா y02 b - d சொல்லி வந்துடும். ஒன்றும் இல்லை, இந்த மைனஸை நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது x02 a - c y02 b - d சொல்லி கிடச்சிருக்கா ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்லோப் x0 y0 அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x0 y0 வச்சு அந்த கர்வில் ஏற்படும் அந்த ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிக்கலாம். சாய்வு என்னது, m1 m2. இந்த சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு சாய்வு m1 m2 கண்டுபிடிக்கலாம். சாய்வு mனாலே அது என்னதுன்னா dy/dxன்னு சொல்லுவாங்க சாய்வுனாலே. அதனால இப்போ நம்ம வந்து dy/dx வேல்யூ கண்டுபிடிக்கணும். dy/dx கண்டுபிடிச்சோம்னா சாய்வு m1 m2 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்னது, ax² + by² ax² + by² = 1, cx² + dy² = 1. எக்ஸை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ இது வந்து எக்ஸ் பவர் என்னன்னா டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்தவரையும் n (x n - 1). இப்போ ஏ கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதியாச்சு. 2x⁴ பவர் எழுதணும், பவர்லேருந்து 1 லெஸ் பண்ணி எழுதணும். ப்ளஸ்ஸு பி அது அப்படி எழுதியாச்சு. பவர் எழுதணும், பவர்லேருந்து 1 லெஸ் பண்ணி எழுதணும். ஆனால் இது வந்து அதர் வேரியபிள் தானே, எக்ஸை பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வந்து அதர் வேரியபிள்னால dy/dx போடுறோம் = 0. ஏன்னா 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும்.
சரி, நம்ம இந்த dy/, இப்போ என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல 2ax + 2by into dy/dx = 0 கிடச்சிருக்கு. நமக்கு தேவை என்ன தேவை, dy/dx வேல்யூ தான் தேவை. இப்போ இந்த இடத்துல 2ax இருக்குது, அந்த சைடு போனால் -2axன்னு ஆயிரும். இந்த dy/dx பை கீழே வந்துடும் 2by. அப்படின்னா இதில் 2 காமனாக போயிடுச்சு, நமக்கு என்ன கிடைக்கும்னா -ax/by. டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் dy/dx. இது ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து. இப்போ எக்ஸ் பவர் என்னென்னா எப்படின்னு வரும், அந்த வேல்யூ அப்படியே எழுதணும், பவர் அப்படியே எழுதணும், இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே, பவர் என்னென்னா 2 எக்ஸு பரில் ஒன்று மைனஸ் பண்ணி எழுதுவோம். அது மாதிரி இப்போ இந்த ஒய் ஸ்கொயர்டா, ஒய் ஸ்கொயர்னா 2y dy/dx, ஏன்னா அதர் வேரியபிள். ஒய் ஸ்கொயர்டுனா பவர் அப்படி எழுதணும், பவர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோன்னா ஒய் வரும். அதுக்கப்புறம் இது வந்து அதர் வேரியபிள்னால ஒய் இன்னும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதனால் dy/dx = 0. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம், 2cx + 2dy/dx = 0. சரி, 2dy/dx = இந்த 2cx அங்கிட்டு போனால் -2cx. நான் dy/dx -2cx/2dy. நான் dy/dx என்ன கிடச்சிருக்குன்னா cx/dy. இப்படி கிடச்சிருக்கு. dy/dx என்ன கிடச்சிருக்குன்னா இந்த மைனஸ் எடுத்துலாம், இது மைனஸ் வரும், -cx/dy. சரி, நமக்கு என்ன தெரியும், சாய்வு இந்த 2 பாயிண்ட் x0 y0 பாயிண்ட் வந்து இது சப்ஸ்டிட் பண்ணுறோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x0 y0 இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்புறம் dy/dx x0 y0 இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், -ax0/by0. அது மாதிரி இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், dy/dx x0 y0 -cx0/dy0 கிடைக்கும். நமக்கு என்ன தெரியும், ஸ்லோப் ஆஃப் m1 m2 = -1. இப்போ வந்து இது வந்து m1, இது வந்து நமக்கு வந்து m2 சப்ஸ்டிட் பண்ணோம். m1 எழுதுனா -ax0/by0 -cx0/dy0 = -1. இது வந்து பெருக்க என்ன கிடைக்கும், acx0². இது மைனஸ் பெருக்கினா ப்ளஸ் ஆயிரும். இது வந்து bdy0². இது bdy0² by bdy0². இப்போ இதில் என்ன நடக்குன்னா acx0² = bdy0² அன்சைட் பண்ணால் -bdy0². இது எப்படி எழுதுவோம், acx0² + bdy0² = இந்த மைனஸ் இந்த சைடு வந்துட்டு அது ப்ளஸ் ஆயிரும். = 0. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது நமக்கு வந்து இந்த x0 y0 இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சம்மில் ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு x0 y0 substitute equation 1 and 2. நமக்கு equation 1 and ax² plus py² equal to 1. அடுத்து என்ன equation கொடுத்துருக்காங்க,
cx squared plus dy squared equal to 1. இதில் வந்து x நாட் y நாட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்படின்னா என்ன கிடைக்கும்? ax நாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் by நாட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. cx நாட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் dy நாட் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1. இந்த x நாட் y நாட்டை நம்ம அந்த கொடுத்துருக்கிற சம்மில் கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனில் இந்த வளவரையில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த இது ஈக்குவல் டு 1, இந்த இது ஈக்குவல் டு 1. அப்படி இருக்கிறனால நம்ம வந்து இது 2 ஈக்குவேட் பண்ணுறோம். என்ன கிடைக்கி? என்ன அப்படின்னா ax நாட் ஸ்கொயர்டு ப்ளஸ் by நாட் ஸ்கொயர்டு. இந்த 1 வர இடத்துல நான் cx நாட் ஸ்கொயர்டு ப்ளஸ் dy நாட் ஸ்கொயர்டு போடுறேன். இப்போ இதில் என்ன எழுதிங்கன்னா இந்த எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரும். ax நாட் ஸ்கொயர்டு மைனஸ் cx நாட் ஸ்கொயர்டு இந்த இதில் ப்ளஸ் டி இருக்கலாம். இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் dy நாட் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஒய் நாட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் நாட் காமனாக இருக்கனால நான் எடுத்தேன்னா ஏ மைனஸ் சி எக்ஸ் நாட் ஸ்கொயர்டு. இந்த இதில் ஒய் நாட் ஸ்கொயர்டு காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்தோன்னா பி மைனஸ் டி ஈக்குவல் டு 0. இதில் நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கோன்னா ஏ மைனஸ் சி எக்ஸ் நாட் ஸ்கொயர்டு plus p minus t y நாட் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது ஒரு ஈக்குவேஷன். நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சால்வ் m1 m2 ஈக்குவல் டு -1 சொல்லி போட்டோம்ல. செங்குத்தாக 1 விட்டுக்கொண்டா m1 × m2 வந்து -1 தான். இதுக்குள்ள ஃபார்முலா சால்வ் m1 m2. இந்த இதில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா ஒய் நாட் பாயிண்ட் இது பண்ணி நம்ம அங்கே ஒரு போட்டிருக்கோம். அங்கே இந்த சம்பளம் கொடுத்துருக்குற வளவரை 2 வளவரைக்குள்ள இதிலே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். நமக்கு இதில் வந்து 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன் இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கலாம். அந்த 2 ஈக்குவேஷன் இப்போ எழுதிக்கிறோம். ஏசி எக்ஸ் நாட் ஸ்கொயர்டு இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் எக்ஸ் நாட்டு இதுலேயும் எக்ஸ் நாட் இருக்குது, இதில் ஒய் நாட் இருக்குது, ஒய் நாட் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். எந்த ஃபார்மேட்னா இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட்டை வந்து ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஏ மைனஸ் சின்னு இருக்கான் ஈக்குவல் டு பி மைனஸ் டின்னு எழுதிக்கலாம். அதுக்கு கீழே ஏசி பை பிடி. இந்த எக்ஸ் நாட் 2 ஈக்குவேஷனை கொடுத்து ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் கொடுத்து அதை மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி கண்டுபிடிக்க ரொம்ப இதாகும்ல. அதனால் இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் படியும் செய்யலாம். ஏ மைனஸ் சியும் பி மைனஸ் டி ஈக்குவல் டு போட்டுட்டு அதுக்கு கீழே இதனுடைய இது எழுதிடலாம். சரி, இப்போ வந்து ஏ மைனஸ் பை ஏசி பி மைனஸ் டி பை பிடின்னு இருக்கா. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பிரிச்சுடுவோம். ஏ பை ஏசி மைனஸ் சி பை ஏசி பி பை பிடி மைனஸ் டி பை பிடி. ஏ கேன்சல் வரும் 1/c. இது சிசி கேன்சல்னா 1/aன்னு வரும். பிபி கேன்சல்னா 1/dன்னு வரும். டிடி கேன்சல் ஆகிட்டு 1/bன்னு வரும். வந்துருக்கா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம். இப்போ -1/a இருக்கா, இந்த சைடு வந்து அது +1/a ஆயிரும். 1/a மைனஸ் 1/b. இந்த இடத்துல +1/c இருக்குது. இந்த +1/d இந்த சைடு வந்துச்சுன்னா -1/d. இதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் பண்ண என்னத்தை ப்ரூஃப் பண்ணணும்? 1/a மைனஸ் 1/b ஈக்குவல் டு 1/c மைனஸ் 1/d. அதுக்கு ஈக்குவல் டு தகுந்த மாதிரி அதை வாங்கிட்டு மாற்றிக்கிறோம். அவ்வளோதான். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வளவரை வந்து 2 கோ வந்து ஒன்றை செங்குத்தாக வெட்டிருக்குன்னா அது ஸ்லோப் ஆஃப் தி இன்டர்செக்ஷன் வந்து m1 m2 ஈக்குவல் டு -1. அந்த ஃபார்முலா படி m1 m2 கண்டுபிடிக்கும். m1 m2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சம்மில் வந்து 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துருக்கிற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எக்ஸ் நாட் ஒய் நாட் எடுத்துருக்க அந்த பாயிண்ட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 ஈக்குவேட் பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம்.